வணக்கம். மாலைமுறை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திராவிட மாடல் அரசின் சாதனை திட்டங்களால் மீண்டும் 2.0 ஆட்சி அமையும். கனவுகள் மெய்ப்படும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை. சாதனையில் அடுத்த கட்டமாக திராவிட மாடல் 2.0 ஆட்சி இருக்கும். அதுக்கான ட்ரெய்லர் தான் இந்த நிகழ்ச்சி. அடுத்த 5 ஆண்டுகளில் கிராமப்புறங்களில் 5 லட்சம் வீடுகள், நகர்ப்புறங்களில் 2 லட்சம் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும். மாவட்டந்தோறும் மனநல ஆலோசனை மையங்கள் மற்றும் சுகாதார காப்பீடு செய்து தரப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் வீடுகளும், நகர்ப்புறங்கள்ல 2 லட்சம் வீடுகளும் கட்டி தேவைப்படும் ஒவ்வொரு குடும்பத்தின் கைகளிலும் சாவியை ஒப்படைப்போம். திராவிட மாடல் 2.0 அமைவதற்கான ப்ளூ பிரிண்ட் தயார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. நெகட்டிவ்களையும் பாசிட்டிவாக மாற்றி சாதனைகளை செய்திருப்பதான் திராவிட மாடலின் ஸ்டைல் என்றும் பேச்சு. அடுத்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டின் வளர்ச்சி எப்படி இருக்கணும், நம்ம எந்த பாதையில டிராவல் பண்ணணும் என்பதற்காக ஒரு ப்ளூ பிரிண்ட் தயாரிச்சு இன்றைக்கு அதை செயல்படுத்த திட்டமிட்டு இருக்கிறோம். இரண்டாயிரத்து 30க்குள் அனைத்து அரசு பள்ளிகளிலும் 100% ஸ்மார்ட் வகுப்புகள் என முதலமைச்சர் அறிவிப்பு. ஒவ்வொரு கல்லூரியிலும் AI ஆய்வகம் அமைக்கப்படும் எனவும் சமூக நீதி விடுதிகள் உள்ளிட்ட பல அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர். 2030க்குள்ள 100 விழுக்காடு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அமைக்கப்படும். செயற்கை நுண்ணறிவு AI கல்வியுடன் இணைக்கப்படும். ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திலும் AI ஆய்வகம் உருவாகும். மகாத்மா காந்தி பெயரில் தமிழகம் முழுவதும் உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. காந்தி பெயர் மத்திய அரசால் நீக்கப்பட்டு வரும் நிலையில் 10 கிராமங்களில் உத்தமர் காந்தி திட்டம் உடனடியாக நிறைவேற்றப்படும் என உறுதி. பெயரிடப்படும். நம் நாடே சமத்துவபுரமாக மாற வேண்டும். எங்கும் சமத்துவம் ஒலிக்க வேண்டும். எங்கும் சமூக நீதி ஓங்க வேண்டும் என எல்லா மாநிலங்களும் சுய ஆட்சி பெற வேண்டும் எனவும் கனவுகள் மெய்ப்படும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. நம்ம நாடே சமத்துவபுரமாக ஆகணும். எங்கும் சமூக நீதி ஒலிக்கணும், ஓங்கணும். எல்லா மாநிலங்களும் சுயாட்சி பெறணும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். இப்ப நான் சொன்னதெல்லாம் தனிப்பட்ட ஸ்டாலினின் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கிடையாது. இது உங்க கனவு. 2021 முதல் 2026 வரையிலான திமுக ஆட்சியில் 1190 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. 12.54 லட்சம் கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டு 36 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துள்ளதாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா பேச்சு. இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஆண்டுகளில் மட்டும் 2.5 மடங்கு வளர்ச்சி, 1190 MOUக்கள், 12,54,000 கோடி முதலீடு தமிழ்நாட்டிற்குள் வந்திருக்கிறது. 36 லட்சம் வேலை வாய்ப்புகள் இதன் மூலம் உருவாக்கப்படுகிறது. அதாவது MOUs 2.5x 2.5 மடங்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 3 மடங்கு, வேலை வாய்ப்புகளும் 3 மடங்கு. தமிழ்நாட்டில் பால் உற்பத்தியை பெருக்க 1450 கோடி கடன் கொடுத்துள்ளோம். உங்க கனவு சொல்லுங்க நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பேச்சு. கடந்த காலங்களில் 5 கோடி கூட
கடன் வழங்கப்படாத நிலை ஆண்டொன்றுக்கு இருந்த நேரத்தில் இப்போது இந்த இடைப்பட்ட காலத்தில் 1480 கோடி ரூபாய் 1480 கோடி ரூபாய் 5 கோடி எங்கிருக்கிறது, 1400 கோடியும் எங்கிருக்கிறது? அந்த திட்டம் மக்களை சென்றடைந்திருக்கிறது என்பதை பெண்ணின் வாக்குமூலத்தில் திமுகவின் நல்லாட்சி என்பது வெறும் சொல்லில்தான் உள்ளது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடும் திமுக, காங்கிரஸ் மற்றும் தேமுதிக வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்பு. அதிமுக, பாமக வேட்பாளர்களின் மனுக்களும் ஏற்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட ராமதாஸ் பாமக வேட்பாளர் சுவாமிநாதன் தாக்கல் செய்த வேட்புமனு நிராகரிப்பு. சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்தவர்களின் மனுக்களை நிராகரித்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி பதவியேற்பு. சென்னையில் நடந்த விழாவில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் RN ரவி. தமிழக தேர்தலில் எப்படி பணியாற்ற வேண்டும் என பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் VL சந்தோஷ் தலைமையில் ஆலோசனை. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா ஆகிய 4 மாநில தேர்தல் பார்வையாளர்கள் மற்றும் நயினார் நாகேந்திரன் பங்கேற்பு. கூட்டணி தொகுதி பங்கீடு சம்பந்தமாக இன்னும் முடிவு செய்யவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. நீண்ட நாட்களாக ஆளுநர் தமிழகத்தில் பணியாற்றியதால் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கருத்து. புதுச்சேரியில் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை. வரும் சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என நிர்வாகிகள் கருத்து. தமிழகத்தில் முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி ஜூலை 17ஆம் தேதி தொடக்கம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக தமிழக அரசின் அரசிதழில் அறிவிப்பு வெளியீடு. ஒப்பந்த செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு. அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. திமுக விருப்ப மனு வழங்குவதற்கான கடைசி நாளான இன்று ஆண்டிப்பட்டியில் போட்டியிட OPS மகன் ரவீந்திரநாத் விருப்ப மனு. தேனி மாவட்ட தொகுதிகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி போட்டியிடவும் விருப்ப மனு வழங்கினார். சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போடி தொகுதியில் போட்டியிடுவதற்கு OPS விருப்பம். தந்தையின் விருப்ப மனுவை தாக்கல் செய்த ரவீந்திரநாத். சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு தமிழ்நாடு சிவசேனா ஆதரவு. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியிடம் ஆதரவு கடிதத்தை வழங்கினார் மாநில தலைவர் ரவிச்சந்திரன். கோவை மாநகராட்சி கூட்டத்தில் திமுக, அதிமுக கவுன்சிலர்களிடையே கடும் வாக்குவாதம். இரவோடு இரவாக தீர்மானம் கொண்டு வந்து கொடுத்தால் எப்படி படிக்க முடியும் என கவுன்சிலர்கள் கேள்வி. தென்காசியில் அரசு சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. 7127 பயனாளிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னை அடையாறு அருகே தொல்காப்பிய பூங்காவில் மனைவி துர்காவுடன் நடைபயிற்சி மேற்கொள்ளும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ.
269 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தியும் இதுவரை கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு ஏன் நிலுவையில் உள்ளது? குஜராத்தில் உள்ள தடயவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்ட வழக்கு தொடர்பான அறிக்கைகள் நிலுவையில் இருப்பதாக புலன் விசாரணை அதிகாரிகள் விளக்கம். மதுராந்தகம் அருகே அதிவேகமாக வந்த கார் இருசக்கர வாகனம் மீது மோதி தீப்பற்றி எரிந்தது. சிகிச்சையில் இருந்த நிறைமாத கர்ப்பிணி உயிரிழந்த பரிதாபம். நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசன்துறை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் தொடங்கியது. இலங்கை காங்கேசன்துறைக்கு 77 பயணிகளுடன் புறப்பட்டது. பொன்னேரி நகராட்சியில் தரமற்ற நிலையில் கை வைத்தாலே தூள் தூளாகும் தார் சாலை. நகராட்சி நிர்வாகத்தின் மெத்தனம் காரணமாக தொழுநோயாளிகள் குடியிருப்பில் தரமற்ற தார் சாலை போடப்பட்ட அவலம். இந்திய வேளாண் பொருட்களை ஏற்றுமதி சார்ந்ததாகவும் உலகளவில் போட்டித்தன்மை கொண்டதாகவும் மாற்ற வேண்டியது அவசியம். டெல்லியில் நடந்த விவசாயம் மற்றும் கிராமப்புற மாற்றம் குறித்த இணையவழி கருத்தரங்கில் பிரதமர் மோடி பேச்சு. ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கலாம் என அமெரிக்கா அனுமதிப்பது வெட்கக்கேடானது. இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை தீர்மானிக்க அமெரிக்கா யார் என்று காங்கிரஸ் கண்டனம். கர்நாடகாவில் 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பார்க்க தடை. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. இந்திய விமானப்படையின் Su-30 MKI போர் விமானம் விபத்து. விமானிகள் 2 பேர் உயிரிழந்த நிலையில் உயர்மட்ட குழு விசாரணைக்கு உத்தரவு. கேரள மாநிலம் கொச்சியில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். பிரச்சார பாடலை வெளியிட்டு இளம் வாக்காளர்களுடன் கலந்துரையாடல். கேரளாவில் நடைபெறும் தேர்தல் இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலகிற்கே ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். கேரளாவின் ஒவ்வொரு வாக்காளரும் வெளிப்படையாகவும் அமைதியாகவும் வாக்களிக்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவுறுத்தல். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாத அச்சுறுத்தல் மற்றும் ஈரானுக்கு ஆதரவு போராட்டம் எதிரொலி. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க ஸ்ரீநகரில் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரம். ஹோலி பண்டிகையை முன்னிட்டு வட மாநிலத்தில் ஓடும் ரயில் மீது வண்ணம் கலந்த தண்ணீரை ஊற்றி இளைஞர்கள் கொண்டாட்டம். அத்துமீறல் செயலில் ஈடுபட்ட இளைஞர்களை கைது செய்யுமாறு வலுக்கும் கண்டனம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நீடிக்கும் போரால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம். துபாயிலிருந்து வெளியேற்றப்பட்ட இந்தியர்கள் சண்டிகர் விமான நிலையத்திற்கு பாதுகாப்பாக வந்தனர். ஈரானில் ஆழமாக புதைக்கப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை குறிவைத்து அமெரிக்க B-2 விமானங்கள் தாக்குதல். அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் தகவல்.